Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. First of all, நம்ம யூடியூப் வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமாக நான் கொடுக்குற ஹோம்ஒர்க்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணி அந்த ஸ்டடி பண்ணுற அனைத்து நல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மேலே வர என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் முன்னேற இன்னும் ஹோம்ஒர்க்கை சென்ட் பண்ணாமல் நம்ம கிளாஸ் ஒர்க் எதுவும் தெரியாமல் இருக்கிறவங்க அட்லீஸ்ட் அதை பற்றி அனலைசிஸ் பண்ணுங்கள். திரும்ப பார்த்து முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். ஆனால் அது டஃப்பாக இருக்குதுன்னு நீங்கள் டக்குன்னு ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் நீங்கள் எந்த பேக் டு பவரில் நீங்கள் எந்த லாஸ் ஜோனில் போயிட்டு அந்த லோஸில் போயிட்டு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவான ஒரு டெசிஷன் எடுக்கிற வரலும் நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய அன்பான ரிக்வெஸ்ட் எல்லா வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். சரி, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ட்ரேடிங்கில் சார் நான் இதில் ட்ரேடிங்கில் மேலே வர முடியுமா முடியாதா, நானும் பண்ணிக்கிட்டே இருக்கேன் போயிட்டே இருக்குது பணம் ஒரு வழியே இல்லாமல் ஊர் மாதிரி போயிட்டே இருக்குது. என்ன சார் பண்ணலாம், என்னால் முடியுமா முடியாதா, இல்லை வேறு என்ன விட்டுட்டு வேலையை பார்க்கலாமா, எனக்கு தெரியல சார், என்னென்னா ஒரு டிசிஷன் கிளியரான ஒரு விஷயம் கொடுங்க. இல்லை நான் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, இல்லை நான் சக்ஸஸ்க்கு அருகாமையில் இருக்கிறேன்னா. ஏன்னா நிறைய பேர் என்னென்னா அவங்க எங்கே இருக்கிறேன்னு எந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு தெரியாமையே ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயம் வேண்டாம். இப்போ உங்களுக்கு தெளிவான ஒரு டிசிஷன் கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா. சரி, இப்போது நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க இல்லைங்களா, அதாவது நீங்கள் ட்ரேடிங் ஒரு வருஷமாகவோ 6 மாதமாகவோ நீங்கள் ஏதோ ட்ரேட் எடுத்துகிட்ருக்கீங்கன்னா, நீங்கள் எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறீங்க, நீங்கள் இன்ட்ரேடே பண்ணுறீங்களா அல்லது ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்களா அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்களான்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிங்க. ஆப்ஷன்ஸ் பண்ணுறீங்களா, இல்லை கேஷில் பண்ணுறீங்களா, இல்லை நிஃப்டியில் பண்ணுறீங்களா, இல்லை பேங்க் நிஃப்டியில் பண்ணுறீங்களா, இல்லை க்ரூட் ஆயிலில் பண்ணுறீங்களா, இல்லை எம்சிஎக்ஸில் ஏதாச்சும் ஒரு நேச்சுரல் கேஸில் பண்ணுறீங்களா, எந்த சில்வரில் பண்ணுறீங்களா, கோல்டில் பண்ணுறீங்களா, எதுவாக இருந்தால் நோ ப்ராப்ளம், எந்தனா இருக்கட்டும். நீங்கள் எந்த இடத்துல என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்றதை ஃபஸ்ட்டு தெளிவாக இருங்க. நான் ஒரு நாள் இதை பண்ணுறேன், இன்னொரு நாள் இதை பண்ணுறேன், 3ஆவது நாள் இது, 4ஆவது நாள் இது பண்ணி இதை ட்ரை பண்ணுறேன், இதை ட்ரை பண்ணேன், இப்படி மாற்றி ட்ரேட் பண்ணுறவங்களா இருக்கா, ஓகே நோ ப்ராப்ளம், அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிங்க. நீங்கள் அந்த மாதிரி ஆளுன்னு சொல்லிட்டு ஓகே. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வேளை மாற்றி ட்ரேட் பண்ணீங்க, இதில் லாஸ் ஆகுது இதில் போனேன், இதில் லாஸ் ஆகுது இதில் வந்தேன், இதில் லாஸ் ஆகுது இதில் போனேன், மாற்றி ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வேறு ஃபீல்டு சூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரேடிங் உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா ஒன்றுத்தையே நீங்கள் திறம்பட செயல்பட முடியல, அதனால் அடுத்தது தாவிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது. ஏன்னா இது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அது பின்னாடி சக்ஸஸ் ஆகிறது ரொம்ப டஃப்பான விஷயம். நீங்கள் மாற்றி ட்ரேட் பண்ணுற மைண்ட் செட் உள்ளவங்களாக இருந்தால் அந்த மைண்ட் செட்டை மாற்றிக்குங்க, அல்லது இந்த ஃபீல்டு விட்டு வெளியே போகலாம். என்னால் அதை டிமோட்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். ஏன்னா இதை விட சக்ஸஸ்ஃபுல்லான பண்ணுற ஒரு டேலண்ட் உங்கள்கிட்ட இருக்கலாம். மேபி அதை தவிர்த்து விட்டு அந்த வழியை நீங்கள் மறந்துட்டு இதில் டெய்லி 9:15 மணி ஆனால் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டதுக்கப்புறமா நான் சக்ஸஸ் ஆக முடியுமா இல்லையா அப்படின்றத ஒரு போகாத ஊருக்கு வழி தேடுற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை மறக்காமல் உங்களுடைய உள் மனசுலேருந்து என்ன வருதோ அதை கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். நீங்கள் லைக் பண்ணி உங்களுடைய மோட்டிவேஷன் தெரிவிக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் டாபிக் திரும்ப வரேன். இப்போது அந்த மைண்ட் செட் நான் இதை தான் பண்ண முடியும். நான் என்ன சொல்கிறேன்னா, ட்ரேடிங்கில் விட்டுட்டு வேறத்தில் உங்களுக்கு பயங்கர டேலண்ட் இருக்கலாம். அதில் நீங்கள் இதோட 1000 மடங்கு நீங்கள் மேலே வரலாம். ஆனால் அந்த வழியை மறந்துட்டு நான் ட்ரேடிங் உள்ளே நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன், இன்றைக்கி லாஸ் ஆகுது, இன்னும் ரிகவர் பண்ணணும், இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சு இப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த மாதிரி மைண்ட் செட்டில் சேஞ்ச் பண்ணிக்கங்க. வேண்டாம், அது உங்களுக்கு ஒத்து வராது. ரைட், ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணிட்டீங்க. நான் சார் கேஷில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், ஈக்விட்டியில் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் கேஷில் ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா, ஸ்டாக்ஸில் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே குட். அப்போது அதுக்குள்ளே என்னென்ன சாதக பாதகங்கள் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் நடக்குது, எது நடக்குது, சார்ட் எப்படி மூவ் ஆகுது, நம்ம எங்கே என்ட்ரி எடுத்தால் எங்கே பக்கம் திரும்புது, நமக்கு லாஸுக்கான வாய்ப்புகள் எங்கே, இப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் வந்தீங்கன்னா சூப்பர். நீங்கள் இந்த ஃபீல்டில் நிற்கலாம், நீங்கள் கற்றுக்க முயற்சி பண்ணலாம், நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா? சரி, நான் ஆப்ஷன்ஸ் பையராக இருக்கேன் சார், நான் ஆப்ஷன்ஸ் பையராக இருக்கேன் அப்படின்னு. ஆப்ஷன்ஸ் பையிங்கில் நீங்கள் சிஇ இருக்கட்டும் அல்லது பிஇ இருக்கட்டும், புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் நீங்கள் ஏதோ எடுக்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சார்ட்டும் புட் ஆப்ஷன் சார்ட்டும் ஏறக்குறைய டவுன் சைடு தான் வரும். ஏன்னா அதனுடைய கான்செப்ட் என்னென்னா எக்ஸ்பைரி இன்றைக்கி 0 ஆகிறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க. ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆகிறது 0 ஆகிறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க. நடுவில் பெரிய ஒரு என்ன சொல்கிற ஒரு சின்ன குட்டி மூமெண்ட் இருக்கும். அந்த மூமெண்ட் டக்குன்னு கூடிய சீக்கிரத்தில் 0 ஆகிடும். ஓகே, ஸோ இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு
நம்ம வந்து ஒரு 30% தான் வந்து வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்குது, மேபி 25% தான் வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்குது, மிச்சம் 75% லாஸுக்கான சான்சஸ் தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் ஆப்ஷன்ஸில் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த 25% வின்னிங்கான வாய்ப்புகள் எங்கெங்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை அனலிசிஸ் பண்ணி தேடி முயற்சி பண்ணி நீங்கள் பையிங்கான வாய்ப்புகளை பார்த்து நீங்கள் அதில் ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் இந்த வாய்ப்புகள் நீங்கள் எடுக்க சொல்ல உங்கள்கிட்ட இருக்கிற மனநிலைமை இருக்கும் பாருங்க, அதாவது உங்களுடைய ஃபேமிலி சூழ்நிலை, அதை மனசில் வச்சுக்கிட்டு இதை நீங்கள் கற்றுக்க முயற்சி பண்ணுங்கள். இப்போது நான் சொல்கிறேன், ஏற்கனவே வீட்டில் வந்து அந்த ப்ரொவிஷன், வீட்டு சமாளிக்கணும், வீட்டு செலவு, பசங்களை படிக்க வைக்கணும், வீடு ரெண்ட்டு, கார் ரெண்ட்டு, இஎம்ஐ, ஏதோ உங்களுக்கு நான் சுற்றி நிறைய ப்ரெஷரோடு இருக்க சொல்ல நீங்கள் இந்த 25% வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்குது, நான் ஆப்ஷன்ஸ் பையிங் பண்ண போகிறேன் அப்படின்றது ஒரு சரியான முடிவாக இருக்காது. இது என்னுடைய கருத்து. இது நீங்கள் ஏற்றுக்காதது உங்களுடைய விருப்பம். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது உங்களுக்கு வேலைக்கு ஆகாது. எப்போது இவ்வளோ ப்ரெஷரோடு நீங்கள் வந்து ஒரு இந்த 25% வின்னிங்கான வாய்ப்பு இருக்கிற ஆப்ஷன்ஸ் பையிங் இன்ட்ரடேவை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு வேலைக்கு ஆகுது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகே, இதுக்கு நீங்கள் என்ன டிஸ்லைக் பண்ணாலும் சரி, இல்லை ஓகே நல்லா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்து தெரிவித்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேர்த்து தான் சொல்கிறது. ஓகே, ஏன்னா இப்போ கற்றுக்க சொல்ல இல்லை சார் நான் ஆப்ஷன்ஸ் பண்ண மாட்டேன், நான் இன்ட்ரடே பண்ண மாட்டேன், எனக்கு வந்து லைஃப் டைம் இதில் அச்சீவ் பண்ணணும், நான் வந்து ஈக்விட்டிலே பண்ணுறேன், ஸ்விங்லேயே போகிறேன், நான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போகிறேன் அப்படின்னா ஓகே, ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் எனக்கு தெரியாமல் ஆப்ஷன்ஸ் பையிங் பண்ணணும் அப்படின்னா பண்ணுங்க, நான் வேணாம் சொல்ல. ஆனால் அந்த காசு நீங்கள் சம்பாரித்த காசாக இருக்கணும். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாரித்த காசு லாபத்தில் வேணுமா தான் இதை பாருங்கள், இந்த ஆப்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்க. ஆனால் வீட்டுக்கு தனிப்பட்டி சேர்த்து வச்ச காசு, இவ்வளோ வருஷமாக சேர்த்து வச்ச காசு இதில் போட்டு பண்ணணும் அப்படின்றது வந்து வேலைக்கு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, அப்போ என்ன தான் சார் பண்ணணும், சக்ஸஸ் கருகாமையிலுக்கு என்ன தான் பண்ணேன், என்ன கண்டிஷனில் இருந்தால் நான் வந்து சக்ஸஸ் கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு. இப்போது நீங்கள் வந்து ஒரு 50,000 மார்க்கெட் கொண்டு வரீங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படின்னா, இப்போ அது குறைஞ்சி படிப்படியாக 40,000 வருது, அப்படியே 30,000 வருது, அப்படியே 20,000, அப்படியே 10,000 ஜீரோ ஆகிடுது. திரும்ப எங்கே கடன் வாங்கி ட்ரை பண்ணி திரும்ப ஒரு 50,000 போடுறீங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு டவுன் அண்ட் ஜோனில் இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இன்றைக்கே ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணுங்கள். ஓகே, திரும்ப சொல்கிறேன், இது டிமோட்டிவேட் கிடையாது, தெளிவான முடிவெடுக்கிற நேரம் இது. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். நான் சொல்கிறத விட்டுட்டு ஓடிடுங்கன்னு சொல்ல வரல. ஃபஸ்ட்டு இந்த லோய வர சொல்ல உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்க. என்ன நடக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாமல் நீங்கள் வந்து இப்படியே போயிட்டே இருந்தால் இன்னும் கொஞ்சம் அப்படியே தான் டவுனில் தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் மேலே இந்த மாதிரி அப்போ வரும்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க, நம்பிக்கையில் வேலைக்கு ஆகாது. அது என்ன வரும் போகும் அப்படின்ட்டு யூகிக்கிறீங்க. என்ன காரணத்துக்காக மேலே போகும், என்ன ரீசன் இருக்குது மேலே போகிறதுக்கான காரணங்கள் என்ன, அதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். புரியுதுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், சரி, அப்போது எங்கே நம்ம கண்டிஷன் இருக்குது அப்படின்னா, இந்த 50,000 போட்டுட்டு ட்ரேட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 50,000 கொண்டு வந்தீங்க, மாத கடைசியில் வந்து ட்ரேட்லாம் பண்ணுறீங்க, என்ட்ரி எக்ஸிட் எல்லாம் பண்ணுறீங்க, ஓகே எல்லாம் போயிட்டுருக்குது. மாத கடைசியில் அந்த 50,000 அப்படியே இருக்குது சார், என்ன தான் ஏற மாட்டேங்குது, எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், அந்த கேபிட்டல் அப்படியே தான் இருக்குது, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு, அப்படியே தான் இருக்குது, குறையவே இல்லை. கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சக்ஸஸ்க்கு அருகாமையில் இருக்கீங்க, நீங்கள் நியரஸ்ட் சக்ஸஸ்க்கு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, இந்த கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறதே ஒரு பெரிய கலை. அதாவது நம்ம கேபிட்டல் ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஆனால் அந்த நம்மளுடைய முதலீட்டுக்கு எந்த ஒரு சேதாரம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிற ஒரு டேலண்ட் உங்கள் கிட்டே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடராக மாற போகிறீங்க. அதில் எந்த கருத்தும் கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த ஸ்டாப் லாஸஸ் மேனேஜ் பண்ணுறீங்க, அப்போது லாஸஸ் தடுத்து நிறுத்துறீங்க, ஆனால் அந்த ப்ராஃபிட் சைடு போகும் அந்த முயற்சி பண்ணுறீங்க. வெரி குட். இப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் அடுத்த லெவல் போகலாம். ரைட்டுங்களா? சரி, அப்போது இந்த ஸ்டாப் தடுத்து நிறுத்தியாச்சு. நெக்ஸ்ட் ஜோன் எப்படி சார் போகிறது அப்படின்னா, இப்போ இந்த ஜோன் முக்கியமான ஒரு 3வது கட்டம். வந்த கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணி அப்படியே நிற்க வச்சிங்க. கேபிட்டல் எப்படி ஏற்றுறது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த லாபம் வந்தவொடனே இப்போ 500 நீங்கள் ஒரு ப்ராஃபிட் போட்டிருக்கீங்க அப்படின்னு, அந்த ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்கன்னா, இந்த 500 ப்ராஃபிட்டோ 550 600 ப்ராஃபிட் வந்து டக்குன்னு நீங்கள் வெளியே வந்துடுறீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது கொஞ்சம் ப்ராஃபிட் பார்த்த உடனே நீங்கள் வெளியே வந்துடுறீங்க. அதே சமயத்தில் லாஸையும் தடுத்து நிறுத்துறீங்க. அப்போ 550 60 மேலே கொண்டு 100 வந்து டேக்ஸஸ் ப்ரோக்கரேஜ் போய்டும். அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு எண்ட் ஆஃப் மந்தில் வந்து உங்களுக்கு பெருசாக ஒன்றும் நிற்காது. அப்போது அந்த கேபிட்டலில் தான் நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுடைய ப்ராஃபிட்டை ரைஸ் பண்ணுங்கள், அதான் ரன் பண்ண விடுங்க. உங்களுக்கு என்ன பயம்னா, அந்த வந்த ப்ராஃபிட்டும் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம். அந்த மாதிரி பயம் வந்தது அப்படின்னா, நீங்கள் என்ட்ரி எங்கே எடுக்கிறீங்க இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் ஒரு 500 500 ப்ராஃபிட் வச்சிங்கன்னா 750 போச்சா, இந்த ஸ்டாப் லாஸை தூக்கி மாடிஃபை பண்ணி இந்த ஸ்விங் லோஸ் இருக்கும், அந்த லோஸை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. கொஞ்சம் லாஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு மேலே எடுத்துகிட்டே போனீங்கன்னா யாருக்குன்னு தெரியும், மேபி ஒரு பெரிய ப்ராஃபிட் நல்லா ரன்னிங்கில் போக சொல்ல அந்த ஃபுல் ப்ராஃபிட் ஒரு மாதத்தோடைய ப்ராஃபிட் வந்து கவர் பண்ணி கொடுத்துரும்.
ஸோ அந்த ரன் பண்ண விடுங்க, ப்ராஃபிட்டில் ரன் பண்ண கற்றுக்குங்க. இப்போ ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டீங்க, லாஸஸ் தடுத்து நிறுத்த கற்றுக்கிட்டீங்க, எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் அந்த ப்ராஃபிட்டை ரன் பண்ண கற்றுக்குங்க. ரன் பண்ண கற்றுக்கிறது வந்து ஒரு பெரிய கலை ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு மாதம் 2 மாதம் ட்ராவல் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். நீங்கள் சக்ஸஸ் அடைஞ்சிக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய எலெக்ஷன் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அதே மாதிரி இந்த வெபினார் கற்றுக்கணும், ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கணும், சார்ட் ரீடிங் கற்றுக்கணும் சார் நான் அப்படின்னு உண்மையிலே கற்றுக்கணும். டைம் ஸ்பெண்ட் பண்ண நடி சார், நான் அவசரப்படலை, நான் இன்டர்டே ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் எனக்கு வேணாம், எனக்கு செட் ஆகலை, நான் வந்து இதில் ஏதாச்சும் என்னோடய லைஃப் கரியர் இதில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்படிங்க வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள். வெபினார் டீட்டெயில்ஸு, உங்களுக்கு எத்தனை நாள் கிளாஸஸ் இருக்கும், ஃபீஸ் எவ்வளோ அப்படின்ற டீட்டெயிலாம் வந்து உங்களுக்கு அதில் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருந்தால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.